கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐயிடம் இந்த வழக்கு போயிருக்கிறது. தெரியும், பேக்ரவுண்ட் வந்து கரூரில் விஜய் அவர்கள் 2025 ஒரு கூட்டம் நிகழ்த்துவதாக இருந்தது. அதுக்கு போனார், அவர் தாமதமாக போய்விட்டார். அதில் 41 பேர் கூட்ட நெரிசல் காரணமாக உயிர் இழந்தனர். அதை தமிழக காவல்துறை அதை விசாரிக்க ஆரம்பித்தது. ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் காவல்துறை விசாரித்தால் நீதி கிடைக்காது, அதனால் சிபிஐ வேண்டும் என்று கோரினர். அந்த கட்டத்தில் அது வந்து சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ வழக்கை விசாரித்து வருகிறது. அடுத்து அவங்க வந்து சார்ஜ் ஷீட் போடணும், அதில் குற்றவாளிகள் சேர்க்கப்படணும். அது எப்படி போக போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. இதற்கு இடையில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. விஜய் முதல்வராகிவிட்டார். அந்த 41 பேர் இறந்தவர்களுடைய உறவினரை அப்பொழுதே, அதாவது தேர்தலுக்கு முன்னமேயே, அது ஒரு பெரிய பிரச்சனை என்னவாச்சுன்னா, இவர் வந்து இறந்து போயிருக்கிறார்கள், இவர் வந்து அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டார் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அவர் மீண்டும் கரூருக்கு செல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. பிரச்சனைனா என்ன, சர்ச்சையாச்சு. அப்புறம் கொஞ்சம் காலதாமதத்துக்கு பிறகு அவர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தன்னுடைய இடத்துக்கே வரவழைத்து, பனையூர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் அங்கே அவர் வரவழைத்து அவர்களிடம் கண்டோலன்சஸ், இரங்கலை தெரிவித்து கொண்டு காம்பன்சேஷன் வழங்கினார். உயிரிழந்தவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன், அடிபட்டு காயமடைந்தவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன். இதெல்லாம் கட்சி சார்பாக தனிப்பட்ட முறையில் ரெண்டும் சேர்த்துன்னு வச்சுங்களேன் கொடுத்தார். பிறகு ஆட்சிக்கு வந்துட்டார். இப்பொழுது இவ்வளவு 2 மாதத்துக்கு பிறகு இவர் கரூர் செல்ல போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்தது. தகவல் வந்த உடனேயே நிறைய வதந்திகளும் பரவ ஆரம்பித்தன. அதில் ஒரு வதந்தி, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை தரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கசிந்தது. அது கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அது வேற விஷயம், அது அப்புறமா வைத்துக்கொள்வோம். ஜஸ்ட் மியர் இந்த தகவல் கசிந்த உடனேயே அதை ஒன்றா ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பிடபிள்யூடி போன்ற துறைகளுக்கு அமைச்சராக இருப்பவர். அவர் வந்து இந்த ஒட்டுமொத்த கரூர் இஷ்யூவே ஒரு கான்ஸ்பிரசி, இங்கே திமுக அரசு காவலர்களுடன் சேர்ந்து கொண்டு ஒரு சதித்திட்டம் தீட்டி விஜயை ஏதோ ஒரு விதத்தில் பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி அவரை அரசியல் ரீதியாக தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக மக்களை கொலை செய்ததுங்கிற மாதிரியான பொருள்படக்கூடிய வார்த்தைகளில் அவர் பேசிவிட்டார். இது வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிங் அமைச்சர் இந்த மாதிரி பேசுவது திமுகவை ரொம்பவே உறுத்திருச்சு. சரியானதும் அல்ல. அது அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அது ஒரு பக்கம். உண்மையிலேயே அந்த ஒரு எண்ணம் இருக்குன்னா, நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கும் பொழுதோ அல்லது சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது பேசுவது என்பது வேறு, அமைச்சராக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கும் பொழுது பேசுவது என்பது வேறு. அதை தள்ளி வச்சுக்கோங்க. இந்த 2-3 புள்ளிகளை எடுத்துக்கொண்டு திமுகவின் RS பாரதி அமைப்பு செயலாளர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போடுகிறார். இந்த மனுவை வந்து ஒரு அவசரமாக இதை நீங்கள் ஒரு வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் அந்த விவகாரத்தை, அந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ அங்கே புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையை மடைமாற்றக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல், பேச்சு எல்லாம் இருக்கிறது. அங்கே போனால் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த விட்னஸஸை கலைத்து விட முடியும். காம்பன்சேஷன் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் இவர்கள் அங்கே போய் ஒரு விழா மாதிரி ஏற்பாடு செய்து அங்கே ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் வந்து மாற்று கருத்தை அங்கே ஏற்பாடு செய்யக்கூடும். மேலும் இவர் ஆதவ் அர்ஜுனா பேசி இருப்பது வந்து ஏற்புடையதல்ல. குற்றத்தை வந்து எங்கள் மேலே போடுற மாதிரி இப்படி ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பலமான ஒரு இடத்தில் இருப்பவர், அவர் ஒரு அமைச்சர், அவர் பேசியிருப்பது சரியல்ல என்று ஒரு 2-3 புள்ளிகளை வைத்து இந்த வழக்கை கொண்டு வந்தாங்க. இந்த வழக்கு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு முன்னால் வருது. KV விஸ்வநாதன், அலோக் அராதே இவர்கள் முன்னால் வருது. அவங்க அதை நம்பர் பண்ணிவிட்டு அவசர வழக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று நேற்றைக்கு அதை எடுத்துக்கொண்டனர். அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கொண்டனர். ஆனால் எடுத்துக்கொண்ட வேகத்தில்
அவர்களுடைய கம்ப்ளீட் கொஸ்டினிங்கே வேறு டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அது எண்ட் ரிசல்ட் வந்து அந்த மனுவை கம்ப்ளீட்டாக நிராகரிச்சுட்டாங்க. அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணுறதுங்கிறத விட ஆர்எஸ் பாரதி தரப்பு இவர்களுடைய பெர்சிஸ்டன்ட் கொஸ்டினிங் தாங்க முடியாமல் அலோவஸ் டு வித்ரா த பெட்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்களே அதை பின்வாங்கிக்கிறோங்க, எடுத்துக்கிறோம், அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு எங்களை அதை வந்து ரோல் பேக் பண்ணி அதை பின்னாடி எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஃபெக்டிவ் ஆர்குமெண்ட் டிஎம்கே தரப்பிலிருந்து என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரேட்டிவை செட் பண்ண விரும்புகிறாங்க. அங்கே கூட்டம் கூடியது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, சிலர் இறந்திருக்கிறார்கள். இதுக்கு யாரோ ஒருத்தர் பொறுப்பாக இருக்கணும். கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள், கூட்டத்தில் வேண்டிய அளவுக்கு முன்னேற்பாடுகளை செய்யாதவர்கள், வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் அப்படின்லாம் பார்த்தா அது எல்லாமே வந்து குற்றம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி தான் விரலை சுட்ட வேண்டியதாக இருக்கிறது. மாறாக எங்க மேலே அதை குற்றம் சுமத்தி கம்ப்ளீட்டாக டைரக்ஷனையே மாற்ற பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே வந்து இழப்பீடு அளிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பதை உச்சநீதிமன்றம் தடை செய்திருந்த போதிலும் அரசில் உள்ள அமைச்சரே ஆதவர்ஜுனாவே ஒரு டோட்டலி ஒரு எக்ஸ்ட்ரீம் சதித்திட்ட நேரேட்டிவ் ஒன்றை செட் பண்ண பார்க்குறாரு. இவ்வளோதான் அவங்களுடைய பெட்டிஷனில் இருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் இதை வந்து விரும்பலை. இந்த அப்ளிகேஷனே வந்து ஃப்ளாட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க கேட்டது வந்து இது ஒரு அரசியல் விஷயமா இருக்குது. இதில் எங்கே அந்த கட்சி ஒன்று சொல்லுது, இந்த கட்சி ஒன்று சொல்லுது, அந்த கட்சி சொல்லக்கூடாது, இந்த கட்சி சொல்லுது, இதெல்லாம் என்ன வேலை, இதுக்குள்ளே நாங்கள் தலையிடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளை அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து அந்த எஃப்ஐஆரில் விஜயோடைய பேர் இல்லை. திமுக ஆட்சி செய்த பொழுது போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் இது. அதில் குற்றவாளி A1 இல்லை, A2 இல்லை, எந்த குற்றவாளி பெயர்லையுமே வந்து விஜயோடைய பெயர் சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொன்னது ரெண்டு விஷயம். அவர் குற்றம் சாட்டப்பட்டவரே இல்லை. ஆஸ்பரி உங்களுடைய ஓன் முதல் தகவல் இருக்கே, நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ போட்டீங்க, அப்படிப்பட்டவர் அங்கே போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறது? ஒன்று. ரெண்டாவது, அவர் முதல்வர் எங்கே போகணும் போகக்கூடாதுங்கிறத கோர்ட் தீர்மானிக்கணுமா? அது வந்து அன்அக்செப்டபிள். அது ரெண்டாவது. மூணாவது, இது ஒட்டுமொத்தமே வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு இஷ்யூ எங்களை பொறுத்த வரைக்கும். அதை கோர்ட்டு கொண்டு வந்து கோர்ட்டோடைய டயத்தை வீணடிக்கிறீங்க. உங்கள் சண்டையை வெளியே நடத்துவதற்கு பதிலாக நீதிமன்றத்தை ஓர் அரசியல் களமாக மாற்றுகிறீர்கள். இது வெவ்வேறு வழக்குகளில் இந்த மாதிரி வந்து கோர்ட்டை பயன்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுறத கோர்ட் கடுமையாக கண்டித்திருக்கிறது. மேலும் வந்து உங்களுடைய இந்த அப்ளிகேஷனே கொஞ்சம் ஃப்ளாடாக இருக்குது, குறைபாடுடையதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்தவுடனே இதுக்கு மேலே இதை பர்சியூ பண்ணால் நெகட்டிவ் ஆயிரும் அப்படின்ட்டு டிஎம்கே நினைத்து உடனடியாக அவங்க ரெண்டு காரியம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து இல்லைங்க நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், உங்களை விட்டுருங்க. ஸோ இதை வேறு நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. அதை நாங்கள் கேலி பண்ணி, அதாவது இல்லாத வழக்கை கொண்டு போய் குட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, மூக்கோடப்பட்டு வந்திருக்காங்கன்ட்டு. தட் இஸ் நாட் த வே இட் இஸ். எப்போவுமே வந்து ஒரு கோர்ட்டில் ஜெனுவினான சில விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்பொழுதுமே பல டெக்னிக்கல் காரணங்களுக்காக அது வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படும். பல நேரங்கள் அது நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டிஎம்கேக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. அதுதான் நான் போன காணொலியில் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர்களுடைய சில கேள்விகள் நியாயமானவை. முக்கியமாக ஆதவ் அர்ஜுனாவுடைய நரேட்டிவ் செட்டிங் வந்து சரியல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வந்து வழக்கு விசாரணையை பாதிக்கும், சான்றுகளை கலைத்து போடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் போடுறது ஒரு தவறல்ல. ஆனால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வலுவாக அதை செட் பண்ணியிருந்திருக்கலாம். நெவர்தலெஸ் அவங்களுக்கு டைம் குவிக்காக இதெல்லாம் அடுத்த வாரத்தில் ஒரு செயல்பாடு நடக்கப் போகிறது என்றால் அதற்கு முன்னமே நம்ம வந்து கோர்ட்டில் போய் நிற்கணும் அப்படின்ட்டு. பட் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நீதிமன்றம் ஒரு
ஒரு மாதிரியான கேக் ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமாக பப்ளிக்காக நீங்கள் சில விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அதற்கு எதிராகத்தான் இவர் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்ற அவமதிப்பு போகணும்னா அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் தான் போட முடியும். ஸோ அதற்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட கேஸை நீங்கள் தனியாக எடுத்து நடத்துங்க இஃப் யூ வாண்ட் டு. அதாவது நீங்கள் போடுங்கன்னு சொல்லலை. ஆதவர்ஜுனா பேசியது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீங்கள் கருதினால் அதற்கேற்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்கள் தொடருங்க. அதுவும் இதே சுப்ரீம் கோர்ட்டில் தான் வரணும். பட் அந்த பெட்டிஷன் வேறு மாதிரியாக இருக்கும். அது வேறு கிளாஸஸில் வரும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் கீழே வரும். ஸோ இதுக்கான அனுமதியை அவங்க கொடுக்குறாங்க. அனுமதினா என்ன? சஜஷன் கொடுக்குறாங்க. இதை தமிழ்நாட்டில் ஒரு சில ஊடகங்கள் ஈவன் திமுகவுடைய வழக்கறிஞர் எம்பி வில்சனே கூட அவர் மீது வழக்கு தொடுக்க கோர்ட் சொல்லியிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ கொண்டு வந்த பெட்டிஷனை நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்க. உங்களுக்கு ஜெனுவின் க்ரோஸ் ஆதவர்ஜுனா மீது இருக்குது, அவர் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் வராரு அப்படின்னா அதுக்கு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன், கண்டெம்ப்ட் பெட்டிஷன் போடுங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. போட்டே தீரணும், உடனடியாக போடுங்க, எங்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலை. ஸோ தட் மே ஹேப்பன். ஸோ அதுதான் இப்பொழுதைக்கு அடுத்த கட்டமாக நடக்கும் அப்படின்னு தெரியுது. இதற்கிடையில் ஆர்எஸ் பாரதி அது ஒரு ஒன்று இந்த திமுக தரப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க சட்டம் நன்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். மற்ற கட்சிகள்லாம் ஒரு மாதிரி தட்டு தடுமாறிக்கிட்டு நிற்கும் பொழுது இவங்க கோர்ட்டுக்கு போகிறத பற்றி கவலைப்படலை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு வச்சுருக்காங்க. கோர்ட்டுக்கு போனால் 4 தடவை 4 கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 கேஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க. பட் ஏதாவது ஒன்று நிற்கும்ல. இப்போ என்ன பண்ணிட்டார், உடனடியாக அவர் கோர்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாலும் சிபிஐயில் போய் திமுக தரப்பில் ஆர்எஸ் பாரதி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதே என்னத்தை அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ அதே இதை சிபிஐக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கரூரில் நடைபெற்ற தவேகா நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஆதவர்ஜுனா சாட்சிகளை கலைக்கும் விதமாகவும் விசாரணையில் குறுக்கிடும் வகையிலும் செயல்பட்டு வருவதாக திமுக புகார் அளித்துள்ளது. சிபிஐ இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் ஆகியோருக்கு திமுக அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி அனுப்பியுள்ள புகாரில் இந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி சாட்சிகளை கலைக்கும் விதத்திலும் சிபிஐ மற்றும் உச்சநீதிமன்றம் நியமித்த மேற்பார்வை குழுவின் விசாரணையில் குறுக்கிடும் வகையிலும் அமைந்துள்ளது. எனவே ஆதவர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் 10ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளையும் பணி நியமன ஆணைகளையும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இப்போ நிவாரண உதவி கொடுக்குறாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. பணி நியமன ஆணையெல்லாம் அந்த ஆம்பிட்டுக்குள்ளே வருமா அப்படிங்கிறதே தெரியல. ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, ஒரு ப்ரைவேட் நிகழ்ச்சி, ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான், அது பொதுக்கூட்டம் தான். இருந்தாலும் அது அரசு தொடர்பான நிகழ்ச்சி இல்லை. ஏற்பாடு செய்கிறாங்க. அதில் மக்கள் கூட்டம் வருது, கூட்ட நெரிசலில் அவங்க செத்து போகிறாங்க. அதுக்கு எதுக்கு அரசு வேலை தரணும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு? வேணும்னா நீங்கள் மாதம் மாதம் பென்ஷன் கொடுத்துட்டு போங்க. ஒரு நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் அது வதந்தி, இது வரைக்கும் அது வதந்தி. அப்போ என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் முழுவதையும் சிபிஐ கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு புகாரில் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிபிஐக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்கல்ல, இப்போ சிபிஐ இதில் ஆக்ட் பண்ணலைன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்து அவங்க கண்டெம்ப்ட் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாதம் டைம் வச்சுப்போம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 10ஆம் தேதி வந்துட்டு போயிடும். 10ஆம் தேதி என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அங்கே என்ன பேசப்பட போகிறதுன்னு பார்ப்போம். மற்ற அமைச்சர்கள் இதை வேறு எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சிபிஐ எவ்வளோ விரைவாக தன்னுடைய சார்ஜ் ஷீட்டை போட்டு இதை ஒரு விசாரணை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.